துதித்தலும் சபித்தலும். அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயில் இருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே ஓர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. நம்முடைய நாவு அடங்காத பொல்லாங்குள்ளதா இருந்தாலும் தேவனுடைய கிருபையினாலே நாம் அதை அடக்க வேண்டும். நம்முடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக நம்முடைய நாவை பயன்படுத்த வேண்டும். கர்த்தரை துதிப்பதற்கும் அவரை ஆராதிப்பதற்கும் நம்முடைய நாவு பயன்பட வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்தில் நம்முடைய நாவு பிரயோஜனம் உள்ளதாய் இருக்க வேண்டும். நம்முடைய நாவினாலே பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேச முடியும். அதே வேளையில் இதே நாவினாலே மனுஷரை தூஷித்து சபிக்கவும் முடியும். நம்முடைய நாவினால் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயில் இருந்து புறப்படுகிறது. ஆனால் இப்படி இருக்கலாகாது. இது இயற்கையின் பிரமாணத்திற்கு முரண்பட்ட சுபாவம். தேவனை துதிக்கிற நம்முடைய நாவு தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை சபிக்கக்கூடாது. ஒரே ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் சுரப்பதில்லை. அத்திமரம் ஒலிவ பழங்களை கொடுப்பதில்லை. திராட்சை செடி அத்தி பழங்களை கொடுப்பதில்லை. ஓர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுப்பதில்லை. ஒவ்வொன்றும் தன் சுபாவத்தின்படி கிரியை செய்யும். இதுவே இயற்கையின் பிரமாணம். ஓர்ப்பான நீரூற்று ஓர்ப்பான ஜலத்தை தான் கொடுக்கும். ஆனால் மனுஷனுடைய நாவோ இயற்கையின் பிரமாணத்திற்கு முரண்பட்டு தாறுமாறாக கிரியை செய்கிறது. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயில் இருந்து புறப்படுகிறது. ஒரே நாவு பிதாவாகிய தேவனை துதிக்கிறது. அதே நாவு தேவ சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை சபிக்கிறது. நம்மிடத்தில் மாறுபாடுள்ள கிரியைகள் இருக்குமென்றால் நம்மால் தேவ கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் தெளிவு இருக்க வேண்டும், முரண்பாடு இருக்கக்கூடாது. நம்முடைய வார்த்தைகளிலும் கிரியைகளிலும் ஒழுங்கும் கிரமமும் காணப்பட வேண்டும். ஒருபோதும் முரண்பாடு இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் சொல் தவறாதவர்களாய் இருக்க வேண்டும். நாம் நம்முடைய நாவை கடிவாளத்தினாலே அடக்க வேண்டும். நம்முடைய நாவு நம்மை ஆளுகை செய்யக்கூடாது. நாமே நம்முடைய நாவை ஆளுகை செய்ய வேண்டும். யாக்கோபு 3:11-12 ஆகிய வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் ஒப்புமைகள். ஒரே ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்காது. அத்திமரம் ஒலிவ பழங்களை கொடுக்காது. திராட்சை செடி அத்தி பழங்களை கொடுக்காது. ஓர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது.